நிகழ்ச்சியினுடைய தலைவரும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தருமான மதிப்புக்குரிய முனைவர் சாதிக் அவர்களே, இங்கே எனக்கு பிறகு உரையாற்ற காத்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளும் உறுப்பினருமான மதிப்புக்குரிய திரு வைகோ அவர்களே, விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் மற்றும் வேந்தராக பணியாற்றி வரக்கூடிய முனைவர் ஜி விஸ்வநாதன் அவர்களே, இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய செயல் மற்றும் தாளர் மதிப்புக்குரிய ஜனாப் எம்ஜி தாவூத் மியாகான் அவர்களே, நேற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ நண்பர்களே, ஆசிரியர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கி கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தில் பயின்ற மாணவர்களுக்கும் பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிறுவனத்தை இயக்கி வரக்கூடிய செயலாளர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கும் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்விழா காணக்கூடிய நிறுவனத்தினுடைய பணியாற்றிய நிறுவனத்தை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 50 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான சாதனை அல்ல. இத்தகைய மகத்தான சாதனையை படைத்து பொன்விழா காணக்கூடிய இந்த நிறுவனத்தில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னுடைய சில கருத்துக்களை உங்கள் சிந்தனைக்காக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காயிதே மில்லத் கல்லூரி என்று சொல்லுகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, அவருடைய இயற்பெயர் என்பது முகமது இஸ்மாயில் ஷாஹிப். காயிதே மில்லத் என்பது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடைமொழி, விருது போன்றது. அதனுடைய பொருள் என்ன? காயிதே மில்லத் என்பது ஒரு அரபிக் மொழியை சார்ந்த ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள், காயிதே மில்லத் என்பது லீடர் ஆஃப் தி கம்யூனிட்டி, கைட் ஆஃப் தி பீப்புள். ஒரு சமூகத்தினுடைய தலைவராக, ஒரு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார் என்பதற்காகத்தான் அவருக்கு காயிதே மில்லத் என்ற அந்த அடைமொழி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, பிற கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அங்கே மக்களுக்கு வழிகாட்டியாக ஒரு சமூக தலைவராக விளங்கினாரே காயிதே மில்லத் அவர்கள். அத்தகைய உயரத்திற்கு மாணவர்கள் வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய மாணவர்கள் தான் நாட்டினுடைய எதிர்கால தலைவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் நாட்டினுடைய எதிர்கால நம்பிக்கை. இத்தகைய மாணவர்கள் இங்கே கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்பது, உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு விமர்சன பூர்வமான பார்வை வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் திங்க், விமர்சனபூர்வமான சிந்தனையை உருவாக்க வேண்டும் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ் இருக்கு, கணிதம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, கணித மேதை ராமானுஜம் கும்பகோணத்தில் பிஎஸ் மேத்ஸ் முடித்துவிட்டு சென்னையில் போர்ட் ட்ரஸ்ட்ல ஒரு ஊழியராக வேலைக்கு சேர்றார். அவர் போர்ட் ட்ரஸ்ட் ஊழியராக வேலைக்கு சேர்ந்த பிறகு அவர் வேலைக்கு காலையில் 10 மணிக்கு ஆபீஸுக்கு வராருன்னு சொன்னா, அந்த அலுவலக வேலையை விட ஏதாவது உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு, கணக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த மேனேஜர் அவர் பார்த்து, ஏம்பா நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஆபீஸ் வேலையை விட நீ எதை எழுதிக்கிட்டே இருக்கிறியே, கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு ஆர்வம் மாதிரி தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் படி, என் வேலையை கெடுக்காதுன்னு சொல்லி அவர் அந்த போர்ட் ட்ரஸ்ட் மேனேஜர் சொன்னார். உடனே அவர் ராமானுஜன் என்ன பண்ணார்னா,
லண்டன்ல ஒரு பல்கலைக்கழகத்திற்கு நான் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கிறேன், என்னுடைய அனுபவம் இது, அந்த மேத்ஸினுடைய கணக்கு மற்ற அந்த உதாரணத்தெல்லாம் போட்டு லண்டனில் பயிலக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மேத்ஸ் ஹெச்ஓடியா இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஹார்டிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் ப்ரொஃபசர் ஹார்டி உலக புகழ் பெற்ற ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் பல்கலைக்கழகத்தை அவருக்கு வரக்கூடிய கடிதங்கள் முழுவதையும் வீட்டுக்கு ராத்திரிக்கு வந்த பிறகு ஒன்னொன்னா எடுத்து படிப்பார். அப்படி அந்த கடிதங்கள் வந்தது வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ராமானுஜம் ஃப்ரம் மெட்ராஸ் இருந்தது. சரி சரி, மெட்ராஸ் எவனுக்கு என்ன தெரியும், அந்த கடிதத்தை அப்படி குப்பை தொட்டியில் போட்டார். எல்லா கடிதங்களையும் படித்த பிறகு சரியா மெட்ராஸ் ஒரு பையன் எழுதியிருக்கா, எப்படி படிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடிதத்தை மீண்டும் தேடி எடுத்து படிக்கிறார். படித்த போது ப்ரொஃபசர் ஹார்டி அதிர்ச்சி ஆயிட்டார். மெட்ராஸில் ஒரு பையன் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கிறான், மேத்ஸ் இந்த அளவுக்கு பெரிய ஞானம் இருக்கிறதே. உடனே பல்கலைக்கழக ரீடருக்கு சொல்லி என்ன சொன்னார்னா, ஆஸ்க் ஹிம் டு கம் அவுட் டு லண்டன் சொல்லிட்டார், லண்டனுக்கு வர சொல்லிட்டார். அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ராமானுஜம். கடல் கடந்து செல்வதற்கு தடை இருந்தது, அதையெல்லாம் மீறி சமாளிச்சவங்களுக்கு லண்டனுக்கு போயிட்டார். அந்த பல்கலைக்கழகத்தில் கணித மேதையாக இருந்த ப்ரொஃபசர் ஹார்டி எடுக்கக்கூடிய அந்த வகுப்புல ஃபர்ஸ்ட் டே வகுப்புல கலந்துகிறார். ப்ரொஃபசர் ஹார்டி பிளாக் போர்டில் ஒரு மேத்ஸ் ஈக்குவேஷன் போடுறார். மாணவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஸ்கூல், ஃபர்ஸ்ட் வகுப்பு. ராமானுஜம் எழுந்து தட் இஸ் ராங்னு சொல்லிட்டான். ப்ரொஃபசர் ஹார்டி அசந்துட்டார். எத்தனை வருஷமா நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம், இந்த துறைக்கு ஹெச்ஓடியா இருக்கிறோம். நேற்று வந்த பையன் மெட்ராஸ்ல வந்தான், நான் போட்ட அந்த கணக்கை வந்து தப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி பேராசிரியருக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனால் அந்த வகுப்பு மாணவர்கள்லாம் ராமாயணத்தை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இந்தியன் டக் இன் தேம்ஸ். இந்தியாவிலிருந்து வந்த வாத்து ஒன்று தேம்ஸ் நதியிலே சிக்கிக்குச்சு. தேம்ஸ் என்ற நதி என்பது லண்டனில் ஓடக்கூடிய நதி. ப்ரொஃபசர் ஹார்டி பார்த்தார். ஓகேப்பா, யூ கம் ஓவர் ஹியர், யூ டூ தி ஈக்குவேஷன் சொன்னார். சரி நீ வா, சக் பீஸ் கொடுத்து நீ அந்த கணக்கை போடுனார். ராமானுஜம் அந்த கணக்கை சரியாக போட்டு முடிச்சான். அந்த இளைஞன் போட்டு முடிச்ச உடனே அந்த மாணவர்கள் போரா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி அது வகுப்பு பாடத்திட்டமாக இருந்தாலும், நமக்கு வளாகத்திற்கு வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சனபூர்வமான பார்வை என்பது எல்லாருக்கும் வேண்டும். அது அரசியலாக இருந்தாலும் தத்துவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாடமாக இருந்தாலும் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கின்ற போதுதான் சமூகம் வளர முடியும். அத்தகைய ராமானுஜம் அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு அங்க படிச்சுட்டு இருந்தார். டியூபர்குலோசிஸ் அந்த நோய் பாதிச்ச உடனே அந்த காலத்தில் வந்து டிபிக்கெல்லாம் வந்து சிகிச்சை கிடையாது. அங்கே லண்டன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, குணப்படுத்த முடியல. ஒரு நாள் அந்த ப்ரொஃபசர் ஹார்டி ராமானுஜத்தை பார்க்கறதுக்கு வராரு. வந்த உடனே ஒரு பெட்ல படுத்திருக்கார் ராமானுஜம். ப்ரொஃபசர் ஹார்டி கிட்ட கேட்கிறாரு, சார் வாட்ஸ் யுவர் கார் நம்பர்? அது என்ன, இட்ஸ் பேட் நம்பர்ன்றாரு. அப்ப ராமானுஜம் சொல்றாரு, நம்பர்ல பேடும் குட்டுன்னு கிடையாது, என்ன நம்பர் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, 1759 அந்த கார் நம்பர்னாரு. ராமானுஜம் உடனே அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டு அது குட் நம்பர்னு 1759 போட்டு காமிச்சான். இப்போ கூட நீங்க நெட்ல ப்ரொஃபசர் ஹார்டி ராமானுஜம் நம்பர்னு போடுங்க, 1759 வரும். அத்தகைய ஒரு மகத்தான சாதனை படைத்த ராமானுஜம் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக வரல. வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்தாரு, கும்பகோணம் போயிட்டாரு. இரவு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப 1 மணிக்கு திடீர்னு எழுந்து நோட்டில் ராமானுஜம் எழுத ஆரம்பிச்சாராம். அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ சாக பொழைக்க கிடைக்கிற, லண்டனில் உங்களை ட்ரீட் பண்ண முடியல, சென்னையிலேயும் ட்ரீட்மெண்ட் இல்லை, எத்தனை நாளைக்கு இருக்க போற, ராத்திரி 1 மணிக்கு என்ன எதுக்கு எழுதிட்டு இருக்கிற? அப்பதான் ராமானுஜம் சொன்னாரு, நான் ஒரு குறிப்பாக ஒரு ஈக்குவேஷன் சம்பந்தமாக, ஒரு கணக்கு சம்பந்தமாக இரவு 10 மணிக்கு சிந்திக்க தூங்கினேன், இப்பொழுது கண்டுபிடித்து விட்டேன், இப்பொழுது நான் எழுதி வைக்கவில்லை என்றால் நாளை மறந்துவிடேன் என்று அந்த 1 மணிக்கு எழுதினார் பாருங்க. நாம் காமர்ஸ் படிக்கிறோமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோமா, கணிதம் படிக்கிறோமா, வரலாறு படிக்கிறோமா, பொருளாதாரம் படிக்கிறோமா, எத்தகைய படிப்பாக இருந்தாலும் அது ராமானுஜன் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு. கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன?
உங்களுக்கு தெரியாதல்ல, இன்று சில தினங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. எத்தகைய மசோதா அது? இன்று நாடு முழுவதும் கல்விக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 3 நிறுவனம் இருக்கிறது. ஒன்று யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இன்னொன்று ஆல் இந்தியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்னொன்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது, பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கே வழிகாட்டுவது, ஒட்டுமொத்தமாக அந்த பல்கலைக்கழக அந்த ஆணை அந்த யூஜிசி இருக்கிறதே, அது ஒட்டுமொத்த எல்லா கல்வி வழிகாட்டக்கூடிய தேவைப்படும் நிதி ஒதுக்கக்கூடிய 3 நிறுவனங்கள். அந்த 3 நிறுவனங்களையும் மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணிட்டாங்க. 3 நிறுவனங்களை ரத்து செய்ததோடு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் என்று ஒரு கவுன்சிலை உருவாக்கி அதுக்கு அமைச்சர் தான், ஆட்சி தான், அது அதிகாரம் தான், அதுக்கு அரசு தான் பொறுப்புன்னு சொன்னா என்ன ஆகுது? நான் வேதனையோடு சொல்லுகிறேன், வருத்தத்தோடு சொல்லுகிறேன். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி என்று அவங்க கடப்பாறை தூக்குனாங்களே, அந்த கடப்பாறை இன்னும் போடல, ஒவ்வொன்றாக அடித்து தகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து உங்களுக்கு தெரியாதல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது பேரை மாத்தினதோட அதே செதைச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஐயா வீரமணிகள் பேசுகிற போது பெரியாரை பற்றி சொன்னார். காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்ட போது, அவர் படுகொலை செய்யப்பட்ட போது பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? காந்திஜி விமர்சித்தவர் பெரியார். ஆனால் காந்திஜி கொல்லப்பட்ட பிறகு தந்தை பெரியார் சொன்னார், இந்தியாவிற்கு, இந்திய தேசத்திற்கு மகாத்மா காந்தி என்று பெயரிட வேண்டும் என்று தந்தை பெரியார்கள் சொன்னார்கள். ஆனா இவங்க அவர் பெயரால் செயல்பட்டு வந்த அந்த திட்டம் இருக்கிறதே, அது பூரா ஒழிச்சிட்டாங்க. அது மட்டுமா, இப்பொழுது இங்கே நீங்க அது பட்டப்படிப்பு முடித்த பிறகு, அங்க முதுநிலை பட்டம் முடித்த பிறகு பிஹெச்டி பண்றோம் முனைவர் பட்டத்துக்கு. இப்பொழுது இங்கு உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மேனாள் பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழக முனைவேந்தா இருக்காரு, துணைவேந்தாக இருந்தால் ஒரு முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் பல பேர் இருக்கிறாங்க. அதே போல வேந்தர் மதிப்புக்கு விஸ்வநாதன் அவர்கள், அவர் ஒரு பிரச்சனை, ஒரு ரோல் மாடல். 1967ஆம் ஆண்டு பெரிய அண்ணாவால் கண்டறியப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிட்டு 67ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு செல்கிறார். என்கிட்ட சொன்னாரு, ஜிஆர், நான் எம்பியா ஃபர்ஸ்ட் டைமா நான் இளைஞன் படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிச்சு முடித்தேன், அண்ணா வந்தாரு, நிறுத்தினாரு, ஜெயிச்சேன். 67 எம்பியாக நான் டெல்லிக்கு போயிட்டேன். அனுபவம் கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி தீர்மானம் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக இருந்த பி ராமூர்த்தி எம்பியாக இருந்த அவரை சந்திச்சு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீ சொல்ற பிரச்சனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் எப்படி தீர்மானம் கொடுக்கணும், எப்படி பேச வேண்டும் என்று நான் பி ராமூர்த்தியிடம் கற்றுக்கொண்டேன் என்று வேந்தர் விஸ்வநாதன் சொன்னார்கள். அத்தகைய அந்த முனைவேந்தர் பட்டம் இருக்கிறதே, இன்னைக்கு என்ன நடைமுறை? சென்னை பல்கலைக்கழகமா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா, மனுமணி பல்கலைக்கழகமா, அல்ல வேறு பாரதிதாசன் பல்கலைக்கழகமா, பெரியார் பல்கலைக்கழகமா, அண்ணாமலை பல்கலைக்கழகமா? அந்த பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற விரும்பக்கூடிய ஒரு மாணவர் பிஜி முடித்த பிறகு அவர் மணி செய்து அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இவர் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணலான்னு தீர்மானிக்குது. இது நடைமுறை. ஆனால் மத்திய அரசாங்கம் இப்போ போன வருஷம் ஒரு கைட்லைன்ஸ் இனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும், சென்னை பல்கலைக்கழகமா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா, மனுமணி பல்கலைக்கழகமா, பெரியார் இந்தியா முழுவதும் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் நீங்க முனைவர் பட்டத்துக்கு படிக்கணும்னு சொன்னா ஒரு நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. கைட்லைன்ஸ் அது எல்லாருக்கும் திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு சாராக்கு விதிவிலக்கு என்ன விதி இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் சேது பந்த வித்வான் யோஜனா அப்படி ஒரு ஸ்கீமை அறிவிச்சு அமலாக்குறாங்க. அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன், மறந்துடும் இல்ல. சேது பந்த வித்வான் யோஜனா என்ன ஸ்கீம்? அது
இந்தியா முழுவதும் பல்கலைக்கழகத்திலே நீங்கள் முனைவர் பட்டம் படிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்தந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுன்னு சொல்லியிருக்கு மத்திய அரசாங்கம். ஆனா அந்த சேதுபந்த வித்வான் யோஜனை யாருக்கு தெரியுங்களா? அந்த சேதுபந்த வித்வான் யோஜனை என்பது குருகுல கல்வியில் 5 ஆண்டு சமஸ்கிருதம் படித்து, வேதம் படித்து, வாஸ்து படித்து, மனு தர்ம அந்த தத்துவத்தை படித்து, அந்த குருகுலத்தில் 5 ஆண்டுகள் படித்தால் அவர்களுக்கு நேரடியாக ஐஐடியில் பிஎஸ்சி பண்ணுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கா. என்ன அர்த்தம்? அது அந்த கடந்த காலத்தினுடைய வேதத்தை பற்றியோ அல்லது வாஸ்துவை பற்றியோ மனுஸ்மிருதியை பற்றியோ படிக்கிற போது கிரிட்டிக்கல் பார்வை இருக்காதே. இந்தியா பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான கல்வி முறையை மத்திய அரசாங்கம் புகுத்துகிற போது, திணிக்கிற போது நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், குறிப்பாக கடந்த காலத்திலே நான் இங்கே வந்தப்போ செயலாளர் ரூமுக்கு போனப்ப பல படங்களை பார்த்தேன். ஒரு படம் காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் சட்டம் உருவான பிறகு அதில் வரவுக்குழு தலைவராக தலைவராக அம்பேத்கர் அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு அந்த அரசியல் சட்ட நகல்ல காயிதே மில்லத் அவர்கள் கையெழுத்து போடுறத அந்த படத்தை பார்த்தேன். அம்பேத்கர் அவர்கள் வரைவு செய்த அரசியல் சட்டம், காயிதே மில்லத் கையெழுத்திட்ட அரசியல் சட்டம், நேரு ஆதரவு நிறைவேற்ற அரசியல் சட்டம், அந்த அரசியல் சட்டத்தை தகர்க்கக்கூடிய ஒரு பணி மத்திய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிற போது தேசத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, கல்வியை பாதுகாக்க, மதச்சார்பை பாதுகாக்க, இப்படிப்பட்ட நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு இதில் மாணவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய எதிர்காலம் என்பது சிறப்பாக அமைவதற்கு நாம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கிரிட்டிக்கல் சிந்தனை, ஒரு விமர்சனம், ஒரு பார்வையோடு நீங்கள் பார்த்தால் நீங்கள் வரக்கூடிய எதிர்காலத்தினுடைய இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அதில் கவனம் செலுத்துவதோடு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய மகத்தான இயக்கத்திலும் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வாழ்த்து தெரிவித்து உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.